CVTயை ஓவர்ஹாலிங் செய்தல். ஓவர்ஹாலிங் ஆஃப் சிவிடி. சிவிடி என்பது கண்டினியூவஸ் வேரியபிள் டிரான்சிஷன் என்பதை குறிக்கிறது. இது கியர் இல்லாத ஸ்கூட்டர்களில் காணப்படும் முக்கியமான ஒரு பாகமாகும். மேனுவலாக கியர் மாற்ற வேண்டிய அவசியம் இன்றி ஸ்கூட்டரின் வேகத்துக்கு ஏற்ப கியர்களை தொடர்ச்சியாக அட்ஜஸ்ட் செய்து ஸ்மூத்தானதும் திறமையானதுமான சவாரியை வழங்குகிறது. உங்கள் ஸ்கூட்டரின் பிக்கப் அல்லது ஸ்கூட்டரின் வேகத்துக்கு ஏற்ப கியர்களை தொடர்ச்சியாக அட்ஜஸ்ட் செய்து ஸ்மூத்தானதும் திறமையானதுமான சவாரியை வழங்குகிறது. உங்கள் ஸ்கூட்டரின் பிக்கப் அல்லது செயல்திறன் குறைந்ததாக நீங்கள் உணர்ந்தால் அதற்கு பெரும்பாலும் சிவிடி பராமரிப்பு தேவைப்படுவது காரணமாக இருக்கலாம். சரியாக செயல்படாத சிவிடியின் காரணமாக சரியில்லாத முடுக்கம், குறைந்த எரிபொருள் திறன் மற்றும் மந்தமான செயல்திறன் ஏற்படலாம். ஆகையால் ஸ்கூட்டர் சிறந்த நிலையில் இயங்க சிவிடியை அடிக்கடி பராமரித்து பழுது பார்ப்பது அவசியம். இந்த வீடியோவில் சிவிடியை திறந்து பழுது பார்க்கும் முறையை விரிவாக பார்ப்போம். இந்த செயல்முறையில் உதவியாக இருக்கும் அத்தியாவசிய கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: டீ ஸ்பானர், ஸ்க்ரூ டிரைவர், ரிங் ஸ்பானர், லாங் நோஸ் பிளையர், மேக்னெட் ஹோல்டர், ஒய் புல்லர், flywheel holder, cleaning brush, CVT clutch nut wrench, CVT pulley spanner, diesel spray bottle. இப்போது சிவிடியை மாற்றுவதற்கான செயல்முறையை பார்ப்போம். சிவிடியை அணுக முதலில் ஸ்கூட்டரை சென்டர் ஸ்டாண்டில் நிறுத்தவும். பின்னர் ஒரு டீ ஸ்பானரை பயன்படுத்தி சிவிடி கவரின் அனைத்து போல்ட்டுகளையும் ஒவ்வொன்றாக லூஸாக்கி வெளியே எடுக்கவும். ஒரு ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் பெண்டிக்ஸ் டிரைவின் பிராக்கெட்டை அகற்றவும். இது ஸ்டார்டர் மோட்டார் பெண்டிக்ஸ் டிரைவை வெளியே வர அனுமதிக்கும். பின்னர் ஃபிக்ஸ் டிரைவ் பிளேட்டை ஒரு ஃப்ளைவீல் ஹோல்டருடன் பிடித்துக்கொண்டு ஒரு ரிங் ஸ்பானரை பயன்படுத்தி ராட்சட் கிக் ஸ்டார்டர் நட்டை லூஸாக்கி வெளியே எடுக்கவும். மேலும் அதன் பின்னால் அமைந்துள்ள ராட்சட் நட் ஸ்பேசரை அகற்றவும். பின்னர் ஃபிக்ஸ் டிரைவ் பிளேட்டை வெளியே எடுக்கவும். பிளேட்டை வெளியே எடுத்த பிறகு கியர் பற்களில் ஏதேனும் சேதம் அல்லது தேய்மானம் உள்ளதா என்பதை சோதிக்கவும். இப்போது வி டிரைவ் பெல்ட்டை வெளியே எடுத்து அதன் கண்டிஷனை சோதனை செய்யவும். பெல்ட் தேய்ந்து போயிருந்தால் அல்லது விரிசல் ஏற்பட்டிருந்தால் அதை புதிதாக மாற்றவும். பின்னர் மூவபிள் டிரைவ் அசம்பிளியுடன் ஸ்பேசரை வெளியே எடுக்கவும். மூவபிள் டிரைவ் அசம்பிளியின் பின்புற பிளேட்டை திறந்து ரோலர்களை பரிசோதிக்கவும். கூடவே பிளேட் மற்றும் ரோலர்களில் ஏதேனும் தேய்மானம் அல்லது சேதம் ஏற்பட்டுள்ளதா என்பதையும் சோதிக்கவும். பின்னர் ஒரு ஒய் புல்லரின் உதவியுடன் கிளட்ச் ஹவுசிங்கை பிடித்துக்கொண்டு ஒரு ரிங் ஸ்பானரை பயன்படுத்தி அதை திறக்கவும். இப்போது கிளட்ச் அசம்பிளியை வெளியே எடுக்கவும். மூவபிள் டிரைவ் அசம்பிளியில் இருந்து டீசல் மற்றும் ஒரு பிரஷை பயன்படுத்தி ஃபிக்ஸ் டிரைவ் பிளேட், பேக் பிளேட், ரோலர், மூவபிள் டிரைவ், ஸ்பேசர், ஸ்டார்டர் மோட்டார் பெண்டிக்ஸ் டிரைவ் பிராக்கெட், ராட்சட் கிக் ஸ்டார்டர் நட் மற்றும் சிவிடி கவர் ஆகியவற்றை சுத்தம் செய்து பின்னர் உலர்ந்த துணியால் துடைக்கவும். இப்போது கிளட்ச் அசம்பிளியை மேக்னெட் ஹோல்டருடன் சேர்த்து பிடித்துக்கொண்டு சிவிடி கிளட்ச் நட் ரென்ச்சை பயன்படுத்தி கிளட்ச் நட்டை லூஸாக்கவும். பின்னர் கிளட்ச் அசம்பிளியை தனியே எடுத்து அதன் ஷூக்கள், ஸ்பிரிங்ஸ் மற்றும் பிற பாகங்களை ஆய்வு செய்யவும். டீசல் மற்றும் ஒரு பிரஷை பயன்படுத்தி ட்ரிவன் அசம்பிளி மற்றும் ஸ்பிரிங்கை சுத்தம் செய்யவும். நோஸ் பிளையர்ஸை பயன்படுத்தி சர்க்ளிப்பை வெளியே எடுக்கவும். பின்னர் ஒரு ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் பழைய கிளட்ச் ஷூ ரிட்டர்ன் ஸ்பிரிங்கை வெளியே எடுத்து பிளேட்டில் இருந்த கிளட்ச் ஷூவை வெளியே எடுக்கவும். பிறகு டீசல் மற்றும் பிரஷ் உதவியுடன் கிளட்ச் டிரைவ் பிளேட், ஸ்பிரிங் மற்றும் சர்க்ளிப்பை நன்கு சுத்தம் செய்து பின்னர் உலர்ந்த துணியால் துடைக்கவும். இப்போது புதிய கிளட்ச் ஷூவை பிளேட்டில் வைக்கவும். பின்னர் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி ரிட்டர்ன் ஸ்பிரிங்கை சரியாக பொருத்தவும். நோஸ் பிளையர்ஸின் மூலம் சர்க்ளிப் லாக்கை பாதுகாப்பாக பொருத்தவும். இப்போது கம்ப்ரெஷன் ஸ்பிரிங் மற்றும் கிளட்ச் பிளேட்டை ட்ரிவன் அசம்பிளியில் வைத்து கிளட்ச் லாக் நட்டை டைட் செய்யவும். பின்னர் மேக்னெட் ஹோல்டரால் புள்ளியை பிடித்துக்கொண்டு
சிவிடி கிளட்ச் நட் ரெஞ்ச் மூலம் நட்டை டைட் செய்யவும், அனைத்து பகுதிகளையும் மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கவும். இப்போது புதிய ரோலர்களுக்கு கிரீஸ் தடவி அவற்றை மூவபிள் டிரைவில் சரியாக பொருத்தவும். பின்னர் பின்புற பிளேட்டை இன்ஸ்டால் செய்யவும். இப்போது முதலில் கிளட்ச் அசம்பிளியையும் பின்னர் கிளட்ச் ஹவுசிங்கையும் அவுட்புட் டிரைவ் ஷாஃப்டில் வைத்து கிளட்ச் ஹவுசிங்கை மேக்னெட் ஹோல்டருடன் பிடித்துக்கொண்டு ரிங் ஸ்பேனரை பயன்படுத்தி நட்டை டைட் செய்யவும். இப்போது மூவபிள் டிரைவ் அசம்பிளியில் காலரை இன்சர்ட் செய்து அதை ஷாஃப்டில் பொருத்தவும். பிறகு பெல்ட்டை முதலில் ட்ரிவன் அசம்பிளியில் மாட்டி பின்னர் அதை டிரைவ் அசம்பிளியில் வைக்கவும். இப்போது ஃபிக்ஸ் டிரைவ் பிளேட்டை இன்ஸ்டால் செய்து ஸ்பேசரை இன்சர்ட் செய்து பிளேட்டை 5 வீல் ஹோல்டருடன் பிடித்துக்கொண்டு ராட்செட் கிக் ஸ்டார்டர் நட்டை இன்ஸ்டால் செய்து ரிங் ஸ்பேனரை பயன்படுத்தி டைட் செய்யவும். பின்னர் பென்டெக்ஸ் டிரைவை சரியான பொசிஷனில் வைத்து ஸ்க்ரூக்களை பென்டெக்ஸ் டிரைவ் பிராக்கெட்டில் சொருகவும். ஒரு ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் அவற்றை டைட் செய்யவும். சிவிடி கவரை இன்ஸ்டால் செய்து அதை போல்ட்டுகளையும் டி ஸ்பேனரால் டைட் செய்யவும். சுருக்கம்: இந்த வீடியோவில் கியர் இல்லாத ஸ்கூட்டர்களில் சிவிடி கண்டினியூவஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அமைப்பை சர்வீஸ் மற்றும் ஓவர்ஹாலிங் செய்யும் செயல்முறையை புரிந்து கொண்டோம். மேனுவலாக மாற்றாமல் கியர் விகிதத்தை தொடர்ந்து அட்ஜஸ்ட் செய்யும் முக்கிய பங்கை சிவிடி வகிக்கிறது. இது ஸ்மூத்தான மற்றும் திறமையான சவாரியை வழங்குகிறது என்பதை அறிந்து கொண்டோம். சிவிடி அமைப்பை பிரித்தல், சுத்தம் செய்தல் மற்றும் பழுது பார்த்தலில் உள்ள படிகளை விவரமாக பார்த்தோம். இதில் டிரைவ் பிளேட், ரோலர்கள், ஸ்பிரிங்கள் மற்றும் பெல்ட் போன்ற முக்கிய பாகங்களை ஆய்வு செய்தல் அடங்கும். கூடுதலாக சேதமடைந்த பாகங்களை எவ்வாறு மாற்றுவது மற்றும் ஸ்கூட்டரின் சரியான செயல்திறனை உறுதி செய்வது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இதோ உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான பணி. உங்கள் வாகனத்தின் சிவிடி அமைப்பை ஆய்வு செய்து ஏதேனும் வழக்கத்திற்கு மாறான சத்தங்கள் அல்லது செயல்திறன் சிக்கல்கள் உள்ளனவா என்பதை கவனியுங்கள். அவ்வாறு ஏதேனும் சிக்கல்கள் கண்டறியப்பட்டால் அதன் சாத்தியமான காரணத்தையும் தீர்வையும் எழுதுங்கள்.